மதிக்க பழகு அப்படி இல்லையேல் மிதிக்கப்படுவாய் அப்படிங்கிற ரீதியில பவன் கல்யாணி அவர்களிடம் சூர்யா அண்ட் கார்த்திக் 2 பேருமே மண்டி போட்டுட்டாங்க, முட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை பவன் கல்யாணி அவர்கள் செஞ்சிருக்காங்க. நேற்றைய தினம் தமிழ் திரையுலகில மிகவும் பல்வேறு சம்பவங்கள் நடந்ததா சொல்லணும். அது முக்கியமா பார்த்தீங்கன்னா, பிரபல இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் பழனி பஞ்சாமிர்தம் விஷயத்துல அரசு கைது செய்யப்பட்டாகட்டும். அதுக்கப்புறம் மாலையில ஜாமீன் விடுவிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து தமிழ் திரையுலகில முன்னணி நடிகரா இருக்கின்ற சூர்யா அவர்களும், கார்த்திக் அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆந்திராவுல பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் மன்னிப்பு கேட்ட விதம் தமிழகத்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் பார்க்கப்படுது. அப்படி என்னதான்ட்டு அந்த விஷயத்தை நம்ம ஆராயும் போது, கார்த்திக் அவர்கள் நடித்து சமீபத்தில் படம் வெளியாகும் போது மெய்யழகுன்னு ஒரு படம் அதோட ஆடியோ லான்ச் இது பண்றாங்க. ஆந்திராவிலும் படம் டப்பிங் செய்ய ஆந்திராவில வெளியிடுறாங்க. இந்த படத்தை தயாரிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, சூர்யா அவர்களோட தயாரிப்பு நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்குது. இதுல அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல கார்த்திக் அவர்களிடம் திருப்பதி லட்டு சம்பந்தமா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க. அது உடனே ஐயோ இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் அவர்கள் நக்கல் பண்றாரு. இதை அங்க இருக்கிற துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் கவனிச்சு, அப்போ கார்த்திக் அவர்களுக்கு மிகவும் காட்டமான ஒரு பதில் சொல்றாரு. இது பல கோடி பக்தர்களோட மனசை துன்புறுத்துகிற ஒரு விஷயத்துல நீங்க நக்கல் நையாண்டி பண்றீங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு கவுண்டர் ஒண்ணு கொடுக்குறாரு. எல்லாருக்குமே தெரியும், சிவகுமார் குடும்பம் இது மாதிரி இதுவெல்லாம் ரொம்ப பொங்குற குடும்பம் தான். ஆனால் திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பவன் கல்யாண் கிட்ட சூர்யாவும் கார்த்தியும் போட்டி போட்டுக்கொண்டு மன்னிப்பு கேட்டுருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அந்த படத்தை தயாரிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, சூர்யாவோட தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்குது. அதனால் இவர்கள் படத்திற்கு ஆந்திரால எவ்விதமான கெடுதலும் வந்துவிடக்கூடாது. அங்க படத்தை திரையிட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ரீதியில தான் சூர்யாவும் இங்க கார்த்தியும் போட்டி போட்டுக்கொண்டு பவன் கல்யாண் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இவங்க தமிழ்நாட்டுல இவங்களுடைய நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகுமார் ஒரு பக்கம் இந்து மதத்தை ஒரு மாதிரியா பேசுவாரு. சூர்யா பத்தி சொல்லவே தேவையில்ல. சாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆந்திரால போயிட்டு மண்டி போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. கார்த்திக் ஒரு நார்மலா இது பண்ணாலும் அப்பப்போ நானும் தெலுங்கு, எனக்கு தெலுங்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ரீதியில பேட்டி கொடுப்பாரு. அப்பப்போ தமிழ்லயே கொஞ்சம் லைட்டா நாக்கு வச்சுட்டு போவாரு. இது மாதிரி ஒரு குடும்பம் நீங்க வேற எந்த இதிலும், அதாவது ஒரு சுயநலவாதியின் குடும்பம் சொல்லலாம். ஒரு பக்கம் ஜோதிகர் சொல்லுவாங்க, அதாவது கோயிலுக்கு செலவு பண்ற காசை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுங்கன்ட்டு. ஆனா அது அந்த டாபிக் நம்ம எடுத்தா இன்னும் அதுக்குன்னு தனியா ஒரு 2 மணி நேரம் வீடியோ போடணும். கோயிலால என்ன எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம சொன்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வீடியோ போடணும். அதெல்லாம் அந்த டாபிக் போறதால இது மாதிரி இவர்கள் சுயநலவாதியாவே இருக்கிறதுல சூர்யான் குடும்பம் ரொம்ப இதுவா கூட கார்த்திக் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிவகுமார் ஆகட்டும், இவங்களாம் அப்படிதான். 2 வருடத்துக்கு முன்னாடி ஜெய்பி படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களை தவறாக காமிச்சிருந்தாங்க. அந்த கதைக்கும் உண்மை கதைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படியாப்பட்ட ரீதியில இது சுட்டி காட்டும் போது சூர்யா தரப்புல ஒரு அதாவது அந்த விஷயத்தை அனாவசியமா தள்ளிட்டு ஒரு வேறு மாதிரியான ஒரு அறிக்கை தான் வெளியே இருந்தது. அப்போது அவர் அந்த அறிக்கையில ஒரு விஷயம் சொல்லியிருந்து, எங்ககிட்டயும் ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த ஆளுங்களை எங்க போயிட்டாங்க? ஏன் பவன் கல்யாண் கிட்ட போயிட்டு மண்டி போட்டு விழுந்தீங்க 2 பேருமே? இதுல என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இளிச்ச வாயர்கள் தான். ஆந்திராவில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க படத்தை அங்க வெளியிட்டீங்கன்னா உங்களை கும்மி அடிச்சிடுவாங்க. அந்த ஒரு ரீதியில பயந்துகிட்டு தான் 2 பேருமே அங்க மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. இதே தமிழ்நாடுனா நக்கல் நையாண்டி பண்ணியிருப்பீங்க. இதுதானே உங்களுடைய வேலையாவே இருக்கு. அது முக்கியமா அது மட்டும் இல்லாம உங்களை தந்தை சிவகுமார் பத்தி சொல்லவே தேவையில்ல, சூர்யா அவர்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. தமிழ்நாடுனா சாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லுவாரு. இதே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னா சாதி மதம் தான் பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாரு அவர்லாம். இது மாதிரியான இரட்டை வேடங்கள் போட்டு சுத்தி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா, அது சூர்யா அவர்களுடைய குடும்பம் அப்படி சொல்லலாம். இது மாதிரியான இரட்டை வேஷம் போடுறதுல அவங்க கில்லாடி தான். தமிழ்ல ஒரு விஷயம்னா ஆந்திரா, கர்நாடகா, மலையாளம் அங்க வேறு ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாங்க, இங்க ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாங்க. தொடர்ச்சியாக அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நாங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், அது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளை தவிர வேற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை அவங்க கிட்ட.